நடந்திருக்கு. கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன ஆப்ஷனுங்க நம்ம எடுத்திருக்கிறது 24,000. சரியா, 24,000 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரியா, இந்த கால் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, 24,100 புட் ஆப்ஷனோட மீட்டிங் பண்றாங்க. அப்ப நம்மளுக்கு இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யாருங்க, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா, நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட லோக்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்கு, ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்த லெவல்ஸுக்கு, அதான் நம்ம நேற்று ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ அந்த லெவல்ஸ்க்கு உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதே லெவல்ஸ் வந்து என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். இதுல நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் பிக்சருக்கு மேல இருக்கிறாங்களா இல்ல சிந்தட்டிக் பிக்சர் கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். சிந்தட்டிக் பிக்சர் கீழே இருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும், சிந்தட்டிக் பிக்சருக்கு மேல இருந்து அப் ட்ரெண்ட் ஆகும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யலாங்க, இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம சிந்தட்டிக் பிக்சர் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த S1 இந்த S2 பக்கத்துலாம் இருக்கும்போது நம்ம சிந்தட்டிக் பிக்சர் கீழே தான் இருக்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்றது டவுன்ல போகும் அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு செல்லர்ஸ் என்ன பண்ணலாங்க, நம்மளுக்கு ரிவர்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அரௌண்ட் 24,100 அந்த ரேஞ்ச் பக்கத்துல மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பக்கத்துல கூட போகல, அங்க இருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரியே நம்மளுக்கு மூவ்மெண்ட் அப்படின்றது கொடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா S1 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி சிந்தட்டிக் பிக்சர் கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அங்க இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா S1 வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றது வந்திருக்காங்க. சரியா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்னதுங்க, எக்ஸ்பைரி டே வேற இருக்கு இல்லையா. சோ இதை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சுதான் என்ன செய்யணும், நம்ம வந்து கவனிக்க முடியும். மார்க்கெட் அப்படின்றது இங்க சின்ன சின்ன மூவ்மெண்டம் கொடுக்குது இல்லையா. சின்ன சின்ன மூவ்மெண்டம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குங்க, இங்க இருந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகலாம், இல்லைன்னா நம்ம இங்க இருந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வைங்க. மார்க்கெட் இங்க பாருங்க, லோ வந்து 24,040 அப்படின்னு இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,140 அப்படின்ற இடத்து வரைக்கும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மூவ்மெண்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்டை நம்ம எப்படி வந்து பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்க வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை தான் வந்து என்ன செய்யணுங்க, பார்க்கணும், கவனிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் பிரீமியத்துல தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணுங்க, அதுக்கு ஆப்பனன்ட்ல உள்ள ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, மீட்டிங் பாயிண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ அதை செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, அதான் நம்மளுக்கு காலையில வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கால் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க இல்லையா. கால் ஆப்ஷன் இங்க வர போயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு, ஸோ இப்போ இங்க வர போயிட்டு நம்மளுக்கு ஏன் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க கவனிக்கணும். சரியா, ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ அதையும் நான் வந்து இப்போ தெளிவாக வந்து காட்டுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வந்துருவோம். இது என்ன அப்படின்னா செல்லர்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா, ஸோ இதுல நம்மளுக்கு இன்னைக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ அதனால இது 920 ஸ்டாடல், அதாவது இன்னைக்கு காலையில ஸ்டாடல் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் பிரீமியம் 125 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி டைம் வேல்யூ ஃபுல்லா கரைஞ்சு இன்டர்ன்ஸ்டிக் வேல்யூ மட்டும் புட் ஆப்ஷன்ல இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 24,100க்கு கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. காலையில நம்ம எடுத்தது என்னதுங்க, 24,100 அப்படின்றத ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ புட் ஆப்ஷன்ல 47 பாயிண்ட் அப்படின்றது இன்டர்ன்ஸ்டிக் வேல்யூ இருக்கு. இந்த டைம் வேல்யூ எல்லாமே கரைஞ்சிருச்சு. டோட்டல் வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 77 பாயிண்ட். ஓகேங்களா, அதாவது 125 பாயிண்ட் இருந்ததுல 47 பாயிண்ட் கழிச்சு 77 பாயிண்ட் அப்படின்றது செல்லர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட் அப்படின்றது எடுத்துருக்காங்க 920 ஸ்டாடல பேஸ் பண்ணி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் டே அடிப்படையில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் டே அடிப்படையில் நம்ம என்ன எடுத்திருந்தாங்க, 24,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 13 பாயிண்ட் தான் செஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட்ல வந்து இருக்காங்க. டோட்டல் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 160, கரண்ட் பிரீமியம் 147 அப்படின்றது இருக்கு. 13 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட் அப்படின்றதுல வந்து க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கிள் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 34 பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஸ்ட்ராங்கிள். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம்ல வந்து ஒரு இது என்ன ஆயிடுச்சுங்க, புட் ஆப்ஷன் வந்து என்ன ஆயிட்டாங்க, புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா 77 பாயிண்ட்ல இருந்து 147க்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. சரியா, ஸோ அதனால நம்மளுக்கு 50 பாயிண்ட் அப்படின்றது இல்லை எக்ஸ்ட்ரா வந்து போயிருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு 13 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்ட்ராங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றதுனால நல்ல டிகே அப்படின்றது வந்து நடந்துருச்சு. சரியா, 37 அப்படின்றது ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு கால் சைடு. ஓகேங்களா, ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து அதிகமா வந்து காட்டுது ஸ்ட்ராங்கிளை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு சேஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா
செல்லிங்ல ஸ்ட்ராங்கிள் தான், அதாவது நம்மளுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் தான். ஏன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சா வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் போனால் மட்டும்தான் லாசஸ் வந்து வர தொடங்கும். அந்த ரேஞ்சுக்கு உள்ளே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு லாசஸ் வந்து வராது, ஃபுல்லாக ப்ராஃபிட் அப்படின்றது தான் கிடைக்கும். நல்ல டைம் டிகே எவ்வளோ நடக்குதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து என்ன செய்யும், செல்லிங்ல வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ரெகுலராக. அதனால தான் நம்ம இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பில்டப் பண்ண முடியும். ஸோ நீங்களே வந்து அனலைஸ் பண்ணணும். சரியா, நான் சொல்றதை விட நீங்களே அனலைஸ் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100. இது வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஓகேங்களா, கரண்ட் வீக் இல்லை. நம்ம ஏன் அதிகமாக கரண்ட் வீக் பார்க்கறது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வீக்ல அதிகமாக டிகே அப்படின்றது நடக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து டைரக்ஷன் அப்படின்றத கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சரியா, ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். சரி, ஸோ இதில் நம்ம இது நேற்று கொடுத்த லெவல்ஸ் தாங்க. ஸோ இதில் நம்ம காலையில் எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 அப்படின்ற லெவலும் 166 அப்படின்ற லெவலும், 2 லெவலும் நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா காலையில் மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதில் கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலேயும் புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க கீழேயும் வந்து இருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ கால் ஆப்ஷன் எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 215 அப்படின்ற வேல்யூ வரைக்கும் தான் போயிருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதற்கான 50 பாயிண்ட் ஐடிஎம். சரிங்களா, 50 பாயிண்ட் இது ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா யாரோட வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கணும் அப்படின்னா 24,200 புட் ஆப்ஷன். சரிங்களா, 24,200 புட் ஆப்ஷனோட நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கணும். ஸோ 24,200 புட் ஆப்ஷனோட மீட்டிங் நடந்தாதான் நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷன் அப்படின்றது 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த 24,200 புட் ஆப்ஷனை நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அகைன் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்து இருக்கும். சரியா, ஸோ அங்கே மீட்டிங் ஆயிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,200 புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அது 24,200 புட் ஆப்ஷன் நீங்கள் எப்படி எடுத்தீங்க, அது எப்படி நம்மளுக்கு ஐடிஎம் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,200யும் 24,100யும் அதாவது நம்ம கால் ஆப்ஷன் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 24,100யும் இந்த 24,200யும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும், நம்மளுக்கு 24,150 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். சரியா, ஸோ அப்போ அந்த 24,150க்கு வந்தா மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்வீங்க, இந்த ரெண்டும் மீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். புரியுதா, ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே மீட்டிங் அப்படின்றதே நடக்கல. ஓகேங்களா, நல்லா தெளிவாக பாருங்க, இங்கே மீட்டிங் அப்படின்றது என்ன செய்யல, இங்கே நடக்கல. நான் இந்த இதை என்ன பண்றேன் அப்படின்னா கலர்ஸை வந்து மாத்துறேன், எல்லாமே ஒரே கலராக இருக்கு, குழப்பம் ஆடியோவே இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட் டிஃபரெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துச்சு. நம்மளோட லெவல்லேயே ரிவர்சல் ஆயிடுச்சு 215 அப்படின்ற இடத்துலயே. சரிங்களா, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யல, இந்த லெவலுக்கு கூட வரல, அங்கேயிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ரிவர்சல் ஆயிடுச்சு. அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் மீட்டிங் அப்படின்றது நடக்கு. இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல இருந்து புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, டாமினேட் பண்ணி மேலே வந்துடுறாங்க. இவங்க எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த லெவல் தான் 215 அப்படின்ற லெவலுக்கு தான் செய்றாங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் வராங்க. புரியுதா, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க கரெக்டா இந்த 215 அப்படின்ற லெவலுக்கு தான் வராங்க. இதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. அங்க இருந்து அவங்களும் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நம்ம எதங்க கம்பேர் பண்ணணும், கரெக்டா கால் ஆப்ஷனோட ஐடிஎம் வந்து நம்ம பார்க்கணும். 24,100 எடுத்திருக்கோமா, அப்ப 24,000 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சரியா, ஸோ அதை பார்த்துருவோம். மாறல, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு என்ன இருக்குங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன ஆப்ஷனுங்க, நம்ம எடுத்திருக்கிறது 24,000. சரியா, 24,000 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரியா, இந்த கால் ஆப்ஷனு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, 24,100 புட் ஆப்ஷனோட மீட்டிங் பண்றாங்க. அப்போ நம்மளுக்கு இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். யாருங்க, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு ஏடிஎம் ஆறாங்க, அகைன் நம்மளுக்கு ஐடிஎம் அப்படின்றத நோக்கி போகுது. பட் ஆனால் என்ன செய்ய முடியல, இங்க நம்மளுக்கு டாமினேட் பண்ண முடியல. சரியா, டாமினேட் பண்ணாம என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு ரெண்டாவது நம்மளுக்கு ஏடிஎம் ஆகி மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரியா, அதாவது 24,100 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இங்க மீட்டிங் அப்படின்றது பண்றாங்க. மீட்டிங் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, மிட் வேல்யூக்கு மேல வராங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து நடக்குது. சரியா, அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கதான் நம்மளுக்கு ஐடிஎம் நடக்கணும், 50 பாயிண்ட் ஐடிஎம் நடக்கணும் கிடையாதுங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்கும்போது டிகே வந்து மார்க்கெட் அப்படின்றது ஆகல. இந்த இடத்துல நடக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்ல டிகே அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் என்ன செய்யுது, நம்மளுக்கு டிஃபரெண்ட் அப்படின்றது இருக்கு.
புரியுதுங்களா? இங்கேயும் மீட்டிங் நடந்திருக்கு, அதே மாதிரி சேம் ஸ்டேக்கு தான் இந்த இடத்துல மீட்டிங் நடக்குது. ஆனா இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடந்திருக்கு மார்க்கெட்ல. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் டிகே நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 215ல இருந்து இப்ப மீட்டிங் நடக்கிறது எங்கங்க கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க டிகே அப்படின்றது பண்ணிருக்காங்க 12:30 மணி வரை. ஓகே, ஸோ அகைன் இதுல வந்து பாருங்க நம்மளுக்கு இங்க தான் டாமினேட் பண்ணி என்ன பண்ணுது புட் ஆப்ஷன் அப்படின்றது மேல வருது. புட் ஆப்ஷன் அப்படின்றது மேல வருது, கால் ஆப்ஷன் அப்படின்றது கீழே வந்துட்டாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு இவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பயணம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ 100 பாயிண்ட் ஐடிஎம்னா நம்மளுக்கு எதை கவனிக்கணும் அப்படின்னா 24,900 நீங்க போட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து மீட்டிங் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மீட்டிங் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து அதை கடந்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎமா புட் ஆப்ஷன் வந்து ஆயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்க வந்து மீட்டிங் பாயிண்ட்ல வந்து கவனிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இன்னும் வரல, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வரல. ஓகேங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் வேணா அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னும் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது அப்டேட் ஆகல. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நாளைக்கு என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.